2025 நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். சோ இப்போ நம்ம physics வீடியோ பார்க்க போறோம். as a physics teacher இந்த வீடியோ போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ நான் சொல்லக்கூடிய 5 mark questions, 2 mark questions, 3 mark questions and நான் கொடுக்கக்கூடிய old question papers இது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. இந்த வீடியோல எல்லாமே நான் A to Z கொடுக்க போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 5 mark கொடுக்க போறேன், அதுக்கப்புறம் 2 mark and 3 mark கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஃபைனலா 2019 ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா old question பேப்பரையும் வித் ஆன்சரோட கொடுத்திருக்கேன். சரிங்களா, 1 mark ஆன்சரோட கொடுத்திருக்கேன். உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 2-3 क्वेश्चन வந்து ரிப்பீட் ஆகும். சரிங்களா, அதனால எல்லாத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நீங்க ஃபியூச்சர்ல இன்ஜினியரிங் படிக்கணும், MBBS படிக்கணும், பாராமெடிக்கல் கோர்சஸ், BSc நர்சிங், B.Pharm, D.Pharm இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தா ஃப்ரீயா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கான செலவை கவர்மெண்ட்டே ஏத்துக்கும். சோ அது எப்படி, அது எந்த காலேஜஸ்ல படிக்கலாம், எந்தெந்த காலேஜஸ்ல ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதனால நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படலாம் கூட, ஏதாவது ஒரு ஏழை மாணவர்களுக்கு தேவைப்படலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம். அதனால நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட் போகலாம். இப்போ நான் சொல்ல போறது இம்பார்ட்டன்ட் 5 mark questions. ஓகேவா? கடனை நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை புக் எடுத்து நோட் பண்ணிட்டாலும் சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்டா தான் சொல்லுவேன். ஓகேவா? டைம் இல்லை, அதனால கடனை நோட் பண்ணிக்கோங்க. 2 mark 3 mark டைப் பண்ணியே கொடுத்துட்டேன். சரிங்களா, சோ அதனால அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சாப்டர் 1 பார்க்கலாம். சாப்டர் 1ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவேட்டரியல் பிளேன். மின் இருமுனை ஒன்றினால் அதனுடைய அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோட்டில் ஏற்படக்கூடிய மின்புலம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின் அழுத்தத்திற்கான கோவை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆன் இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ்டு வயர். மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் பிளேன் ஷீட். மின்னோட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன்ட் கெபாசிட்டன்ஸ் வித் கெபாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் இன் parallel. தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் போது விளையும் தொகுப்பையின் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர். வாண்டிகிராஃப் ஏற்றியின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம். We are going to see about chapter 2. Chapter 2ல describe microscopic model of current and obtain general form of Ohm's law. மின்னோட்டத்தின் முன்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்வடிவத்தை பெறுக. அப்படியே the macroscopic form of Ohm's law from its microscopic form and discuss limitation. ஓகேவா, ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பெறுக, அதனுடைய வரம்புகளை விவாதி. எக்ஸ்பிளைன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க். மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அதனுடைய தொகுப்பையின் மின்தடை. எக்ஸ்பிளைன் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை காண்க. Obtain and condition for bridge balance of Wheatstone bridge. Wheatstone சமணச்சுற்றில் சமன்சை நிலைக்கான சமன்பாடு. How the EMF of two cells compared using potentiometer. மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரண்டு மின்கலங்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. ஓகேவா? Obtain internal resistance of cell using potentiometer. Next we are going to see about chapter 3 important 5 mark questions. Chapter 3 ல obtain an expression for the magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying current. மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தினால் புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. Obtain an expression for the magnetic field at a point along the axis of a circular coil carrying current. மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்திற்கான கோவை. Discuss the working of cyclotron. cyclotron இயங்கும் முறையை விளக்குக. Calculate the magnetic field inside and outside the long solenoid using Ampere cycle law. Ampere சுற்று விதியின் உதவியுடன் நீண்ட வரிச்சுருளின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் ஏற்படும் காந்தப்புலம். Derive the expression for force between two parallel current carrying conductors. மின்னோட்டம் பாயும் இரண்டு இணைகடத்திகளுக்கு இடையே உருவாகும் விசைக்கான கோவை. Compare soft and hard ferromagnetic material. மற்றும் மண் ஃபெரோ காந்த பொருளின் பண்புகளை ஒப்பிடுக. Deduce an expression for the force acting on a current carrying conductor placed in a magnetic field. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவை வருவி. Next we are going to see about chapter 4 important 5 mark questions. Explain how EMF is induced in a coil by changing its orientation with respect in the direction of magnetic field. ஒரு காந்தப்புலத்தில் கம்பிச்சுருள் ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னியக்கு விசையில் ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை காட்டுக. Explain the principle of a transformer. Discuss construction and working. மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்படும் தத்துவம். Prove that the total energy is conserved during LC oscillation. LC அலைவுகளின் போது மொத்த ஆற்றல் மாறாது என காட்டுக. Obtain an expression for motional EMF from Lorentz force. லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்கு விசைக்கான சமன்பாட்டை பெறுக. The mutual inductance between a pair of coils is M12 equal to M21.
ஓகேவா? ஒரு ஜோடி கம்பிச்சுருளுக்கு இடையே உள்ள பரிமாற்று மின்தூண்டல் எண் சமமாகும் என்பதை காட்டுக. Find the phase relationship between voltage and current in series RLC circuit. செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்திற்கு இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை வருவி. Find the principle of single phase AC generator. Discuss its construction and working. தேவையான படத்துடன் ஒரு கட்ட AC மின்னியற்றியின் செயல்பாட்டை விளக்குக. ஓகேவா? Next we are going to see about chapter 5. Chapter 5ல explain types of emission and absorption spectra. வெளியீடு நிறமாலை மற்றும் உட்கவர் நிறமாலை. Write down the properties of electromagnetic waves. மின்காந்த அலைகளினுடைய பண்புகள். Write down Maxwell equation in integral form. Maxwell சமன்பாடுகளை தொகைநுண் கணித வடிவில் எழுதுக. ஓகேவா? Next we are going to see about chapter 6 important 5 mark question. Chapter 6ல derive the mirror equation. ஓகேவா? ஆடி சமன்பாட்டினை வருவித்து அதன் பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான சமன்பாட்டை பெறுக. Describe the fusive method of determine the speed of light. ஒளியின் வேகத்தை கண்டறியும் fusive முறை. Obtain the equation for radius of illumination or Snell's window. ஒளிவிட்ட ஆரம் அல்லது ஸ்னெல் சாளரத்திற்கான சமன்பாட்டை பெறுக. Obtain the equation for lateral displacement of light passing through a glass slab. கண்ணாடி பட்டகம் ஒன்றின் வழியாக பாயும் ஒளியின் பக்கவாட்டு இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாட்டை பெறுக. Obtain lens maker formula and mention its significance. லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாட்டை வருவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. What is dispersion? Obtain the equation for dispersive power of a medium. நிறப்பிரிகை என்றால் என்ன? ஊடகம் ஒன்றின் நிறப்பிரிகை திறனுக்கான கோவை விளக்குக. Next chapter 7 important questions பார்க்கலாம். Chapter 7ல prove law of reflection using Huygens principle. ஹைகன் தத்துவத்தின் அடிப்படையில் எதிரொலிப்பு விதிகளை விவரி. Prove law of refraction using Huygens principle. ஹைகன் தத்துவத்தின் அடிப்படையில் ஒளிவிலகல் விதிகளை விவரி. Explain about compound microscope and obtain the equation for the magnification. கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் விவரித்து அதில் ஒரு பெருக்கத்திற்கான கோவையை பெறுக. Obtain the equation for resolving power of microscope. நுண்ணோக்கி ஒன்றின் பிரிதிறனுக்கான கோவையை பெறுக. Young's double slit experiment path difference. யங் இரட்டை பிளவு ஆய்வில் பாதை வேறுபாட்டிற்கான கோவையை பெறுக. Young's double slit experiment bandwidth for nth minimum. ஒற்றை பிளவினால் ஏற்படக்கூடிய விளிம்பு விளைவினை விவரித்து எண்ணாவது சிறுமத்திற்கான நிபந்தனை பெறுக. ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to chapter 8 important 5 mark question. Chapter 8ல ஐன்ஸ்டீன் photoelectric equation with necessary explanation. தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவு சமன்பாட்டை பெறுக. Describe briefly டேவிசன் ஜெர்மன் experiment. எலக்ட்ரான் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மன் சோதனையை விவரி. Explain about photoemissive cell. ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விளக்குக. Briefly explain the principle and working of electron microscope. எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதம். Next we are going to see about chapter 9. Chapter 9ல J.J. Thomson experiment. J.J. Thomson experiment to determine specific charge. எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணை கண்டறிய உதவும் J.J. Thomson ஆய்வு. Obtain law of radioactivity. கதிரியக்க சிதைவு விதியை விளக்குக. Expression of radius of nth orbit. ஒரு எலக்ட்ரானின் எண்ணாவது சுற்றுப்பாதையின் ஆழத்திற்கான கோவையை தருவி. Expression for energy on nth orbit. ஒரு எலக்ட்ரானின் எண்ணாவது சுற்றுப்பாதையின் இயக்க ஆற்றலுக்கான கோவையை தருவி. Discuss about alpha, beta, gamma emission process with example. Alpha, beta, gamma சிதைவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Nuclear reactor working with diagram. படத்தின் உதவியுடன் அணுக்கரு உலை வேலை செய்யும் விதத்தை விளக்குக. Next we are going to see about chapter 10 important 5 mark. Chapter 10ல half wave rectifier, அரை அலை திருத்தி, full wave rectifier, முழு அலை திருத்தி, Zener diode working as a voltage regulator. Zener diode எவ்வாறு மின்னழுத்த சீரமைப்பானாக செயல்படுகிறது. Amplitude modulation with the necessary diagram. வீச்சு பயன்படுத்துவதை தேவையான படங்களுடன் விவரி. Explain working principle of a solar cell, mention its application. சூரிய மின்கலம் வேலை செய்யும் விதத்தை விவரி, அதனுடைய பயன்பாடுகளை குறிப்பிடுக. ஓகே, நான் இப்போ சொன்ன 5 mark questions எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் 2 mark and 3 mark டைப் பண்ணி கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க படிச்சுக்கோங்க. ஃபைனலாக 2019 2024 வரைக்கும் கூடிய எல்லா கொஸ்டினும் வித் 1 markல ஆன்சரோட கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதுலேருந்து 2-3 கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், அதனால் அந்த கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் படிச்சுன்னா கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? பிசிக்ஸ் மார்க் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப முக்கியம், அதனால இந்த எக்ஸாமை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சரில் நீங்கள் இன்ஜினியரிங், MBBS இதெல்லாம் படிக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க அரசு பள்ளி மாணவராக இருக்கீங்க, ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கைடன்ஸ்க்காக குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படலாம் கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படலாம், அவங்க ரொம்ப ஏழை பிள்ளைங்களா இருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, 2 mark and 3 mark பார்த்துக்கோங்க. 2 mark and 3 mark பாருங்க. State Coulomb's law in electrostatic. Define electric field. Write a short note on superposition principle. Define electrostatic potential. Define electric dipole and dipole moment. What is corona discharge? Define electric flux. State Gauss law. What is electrostatic shielding? ஓகேவா? கூலும் விதியை கூறுக. மின்புலம் அறியறு, மேற்பொருந்துதல் தத்துவம், நிலை மின்னழுத்தம் அறியறு, மின் இருமுனை மற்றும் இருமுனை திருப்புதிறன், ஒளிவட்ட மின்னிறக்கம் அறியறு, மின் பாயம் அறியறு, அதுக்கப்புறம் காஸ் விதியை கூறுக. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் நிலை மின் தடுப்புரை என்றால் என்ன? அடுத்தது வாட் இஸ் போலரைசேஷன், dielectric strength, why is it safer to sit inside a bus than open ground or under a tree?
ஓகேவா. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் 2 மார்க்ஸ் பாருங்கள். டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி, டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி, state microscopic form of Ohm's law, state macroscopic form of Ohm's law, why current is a scalar, what is Peltier effect, what is Thomson effect, what is Seebeck effect, define temperature coefficient of resistance. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங், அப்புறம் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், சூப்பர் கண்டக்டர், ஆம்பியர் சர்க்யூட்டர் லா, ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். In a galvanometer, increase the current sensitivity. How can we increase the current sensitivity of a galvanometer? State Coulomb's inverse square law of magnetism. What is mean by magnetic induction? Define magnetic flux. ஸோ அதாவது ஆம்பியர் சுற்று விதி, ஃப்ளமிங் இடக்கை விதி, ஒரு galvanometer மின்னோட்ட உணர்வு திறன். ஓகேவா. அது டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், காந்தப்பாயம். Why pass per branch wire is used as a suspension wire in moving coil galvanometer, இயங்கு சுருள் galvanometer. Define magnetic dipole moment, define voltage sensitivity. ஓகேவா. மின்னழுத்த வேறுபாட்டு உணர்வு திறன், define voltage sensitivity. அடுத்தது டெக்ளினேஷன் அண்ட் இன்க்ளினேஷன், காந்த ஒடுக்கம் மற்றும் காந்த சரிவு வரையறு. டிஃபைன் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. காந்த உட்புகு திறன் வரையறு, காந்த ஏற்பு திறன். ஸ்டேட் கியூரிஸ் லா, கியூரிஸ் வைஸ். அடுத்தது ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல், குவாலிட்டி ஃபேக்டர், ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு EMF, வாட் இஸ் மீன் பை RMF, define coefficient of cell induction, define unit of cell, a capacitor blocks DC, define power factor, what is mean by Watt's current, what is a phasor, define efficiency of a transformer, define electric resonance, what are LC oscillations. Next, define resonant frequency, define average value of alternating current, what are step up and step down transformer. ஓகேவா. அடுத்தது சாப்டர் 5ல் 2 மார்க்கு, ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஏற்று மின்மாற்றி மற்றும் இறக்கு மின்மாற்றி. வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன. வாட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஒய் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல். அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் ராயல்ஸ் ஸ்கேட்டரிங், வை டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூ. அதாவது வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஹவு டு கிளவுட் அப்பியர் ஒயிட், வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரெட்டிஷ் அப்பியர்ஸ் ஆஃப் ஸ்கை டியூரிங் sunrise and sunset, what is angle of minimum deviation. So what is relative refractive index, define refractive index. அதாவது ஒளி விலகல் எண். why rain cloud appears dark, மழை மேகங்கள் கருமையாக இருப்பது ஏன். next, how does endoscope work, what is power lens. ஓகேவா. next we are going to see about chapter 7. what is phase of wave, coherent source, diffraction, resolution. ஓகேவா. அடுத்தது ராலே, polarizer and analyzer, why oil immersed object is referred in microscope, what is myopia, what is remedy, what is hypermetropia, what is remedy, what is astigmatism, what is remedy, what is presbyopia. Define work function of a metal, define threshold frequency, what is photoelectric effect, what is stopping potential, what is surface barrier, what is mass. ஸோ இதெல்லாமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாட் இஸ் மீன் பை ஆக்டிவிட்டி, வாட் ஆர் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் நியூரான் அண்ட் ப்ரோட்டான் சைக்கிள், நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட் சாப்டர் 10 2 மார்க்கில் எனர்ஜி கேப், வாட் டு யூ மீன் பை டவுப்பிங். அப்புறம் வந்து அதாவது மாசூட்டல் என்பதன் பொருள் யாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி கேப்னா விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி வரையறு. அதுக்கப்புறம் வந்து பேரியர் பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் ஸ்கிப் ஜோனு, ஸோ ரெசிஸ்டிங் ஃப்ரீக்வன்சி எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர், வாட் இஸ் கெப்பாசிட்டர், டிஃபைன் இட்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். அடுத்தது parallel plate capacitor is q squared by 2c, gravitational force, uniform electric field. அடுத்தது electric field due to a charged infinite plane sheet using Gauss law. Obtain the expression for electric field due to a uniformly charged spherical shell using Gauss law. Obtain an expression for capacitance of parallel plate capacitor, non-polar molecules. ஓகேவா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. முனை உள்ள மூலக்கூறு மற்றும் முனைவற்ற மூலக்கூறு. சரிங்களா. அடுத்தது கிர்ச்சாஃப் ரூல்,
அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி, ஓமிக் அண்ட் நான் ஓமிக், வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து ஃபீட்பேக் எஃபெக்ட், P = VI எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகேவா. அடுத்தது காலாமீட்டர் இன்ட்டு 1 அம்மீட்டர், பைட்ஸாவட் லா, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸு. அடுத்தது காலாமீட்டர் இன்ட்டு வோல்ட்மீட்டர். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. Explain the various types of energy losses transformer. Discuss the advantages and disadvantages of AC and DC. நேர் DC மின்னோட்டத்தை விட அந்த கொஷின். ஓகேவா. மாட் DC மின்னோட்டத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். Derive an expression for phase angle between the applied voltage current. அடுத்தது how can you induce on EMF. Derive an expression for self inductance. Derive the expression for energy stored in a inductor. ஓகேவா. ஒரு மின் தூண்டில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான கோவையை தருவின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாப்டர் 5 ரைட் a short note on electromagnetic. அடுத்தது சாப்டர் 6ல derive the relation between F and R, what is optical path, what is critical angle, equation of. அதுக்கப்புறம் மால்ஸ்ல டிஃப்ரென்ஸ் வந்து இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். சாப்டர் 8ல ஃபோட்டோ செல். அதுக்கப்புறம் டீப்ராக்லே வேவ்லென்த் ஆஃப் எ மேட்டர் வேவ்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சாப்டர் 9ல spherical series of hydrogen atom, explain the idea of carbon dating, discuss the properties of neutrino, explain in detail the nuclear force. Okay, write the properties of cathode rays, define half-life and reduce on expression, write the properties of neutrons. Okay, what the transistor function as a switch, explain, state and prove de Morgan theorem. Okay, அந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஷின் பேப்பரை கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதுலேருந்து சம்டைம் வந்து கம்பல்சரி ரிப்பீட் ஆகுது. 5 மார்க் கொஷின்ஸே மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா. 2019 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஓல்டு கொஷின் பேப்பரையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின் பேப்பரையும் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துருங்க. 1 மார்க்கே வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன். சரிங்களா. அதனால் எல்லாத்தையும் பாருங்கள். இதுலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து அப்படின்னா படிங்க. ஓகேவா. கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் படித்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த கொஷின் பேப்பர்ஸில் கவராக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபியூச்சரில் இன்ஜினியரிங் MBBS படிக்கணும் அப்படின்னா, பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படலாம் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஏழை பிள்ளைங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் பற்றி புரிய வச்சு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மெரிட் ஸ்காலர்ஷிப் பற்றி அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ ஓகே பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.